கதையோட ஆரம்பத்துல ஏதோ செத்து பொழைச்சு எந்திரிச்ச மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர பதட்டத்தோட ஏதோ குழிக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு சுத்தி என்ன நடக்குன்னு ஐடியாவே இல்லாம இருக்க அவரோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு லைட்டரும் ஒரு சாவியும் ஒன்று இருக்கா. அவரோட லைட்டரை ஆன் பண்ணி கையில ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணா கையில ஏதோ கிழிச்ச மாதிரியும். சரி நம்ம எங்க தான் இருக்கிறோம்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி அந்த லைட்டர் அடிச்சா அங்க ஏகப்பட்ட பிணங்கள் இருக்கும். அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் கிழிச்சு அந்த பிணங்கள் எல்லாமே அந்த இடத்துல இறந்து கிடக்க ஒண்ணுமே புரியாம பயந்து போயிட்டு அந்த பிணங்களுக்கு மத்தியில நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பள்ளத்துக்கு மேல ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. ஹெல்ப் பண்ணு இவரும் கத்திட்டே இருக்கும் போது அப்போ அங்க கீழே ஒரு ரிவால்வர் ஒன்று இருக்கிறத பார்த்து அதை எடுத்து வச்சுக்கிறாரா. மேல இருந்த பொண்ணுமே ஒரு கயிறை ஒன்று தூக்கி போட அதை பிடிச்சுக்கிட்டு வேகமா நம்ம ஹீரோவும் அந்த பள்ளத்தை விட்டு மேல வந்து நிக்கிறாரு. வெளியில வந்தா பயங்கர மழை. அப்போ உதவி பண்ண அந்த ஒரு பொண்ணையும் காணோம். ஒண்ணுமே புரியாம அங்கிட்டு இங்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு வீட்டுல வெளிச்சம் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஜன்னல் வழியா பார்க்கும்போது உள்ள சில பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதனால பொறுமையா இவரும் கையில இருக்கிற கன் எடுத்துட்டு உள்ள போய் நின்று அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒட்டு கேட்டு இருந்தவனும் டக்குன்னு அவங்க எல்லாரையும் கன்னை பாயிண்ட் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்க உள்ள நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. அண்ட் அதுலயும் ஒருத்தன் கன் வச்சிருந்திருப்பானா அவன் நம்ம ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். மரியாதையா கன்னை கீழே போடுறான். நம்ம ஹீரோ கேட்கிற ஒரே கேள்வி, இப்ப அந்த குழிக்குள்ள அவ்வளோ பாடிஸ் இருந்ததே அது எல்லாத்தையும் நீங்க தான் கொலை பண்ணி போட்டீங்களான்னு கேட்டான். அதுக்கு ஆப்போசிட்ல கன் வச்சிருந்திருக்கவன் இல்ல இது எல்லாத்தையும் நீ தானே பண்ணன, நீ யாரா அப்படின்னு கேட்டான். நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ணை கையில வச்சிருந்தாலும் இல்ல எனக்கு சரியா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லமானா அங்க ஒரு சைனா பொண்ணு மாதிரி ஒருத்தர் இருப்பா, அவதான் என்ன அதுல இருந்து வெளியில வரக்காக உதவி பண்ணான்னு சொல்லும் போது நீ ஏண்டி இவனுக்கு உதவி பண்ணான்னு அந்த என்னன்னா அவளை நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அங்க தரையில படுத்திருக்க ஒருத்தன் என்னன்னா பயங்கரமா அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். கை காலெல்லாம் ஒரு மாதிரி பின்னிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் பயந்து போயிட்டு ஏய் யாரு என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். அதுல ஒரு பொண்ணு தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த கத்திட்டு இருந்தான்ல அவனோட வாயில கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி அவனை காம் டவுன் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இங்க இருக்கிற யாருக்குமே அவங்க யாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியல. இங்க ஒரு போனோ இல்ல கம்ப்யூட்டரோ எதுவுமே கிடையாது. அதனால போலீஸுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அடையாளம்னா அது எல்லாமே இவங்களோட லைசன்ஸா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க பேரெல்லாம் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பிரச்சனை எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தால அவ பேரு தான் ஷாரன். அப்புறம் அந்த சைனாக்கார பொண்ணு ஒருத்தி இங்க ஓரமா ஷேர்ல உட்காந்துருக்கவன் பேர் வந்து நேத்தன். அப்புறம் ஹீரோக்கு எதிராக இன்னொருத்தன் ஒரு பெரிய கண்ணை வச்சிருந்தான்ல அவன் பேரு லூகாஸ். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான் அவன் பேரு மைக்கேல். நம்ம ஹீரோவோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட லைசன்ஸ் அவங்ககிட்ட இல்ல. ஆனா எல்லார்கிட்டயுமே சில கீஸ் வந்து இருக்குது. மேபி அது ஏதாவது கார் கீயா இருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் ஆல்ரெடி அந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் இந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டான். இங்க பக்கத்துல எங்கேயுமே கார்ஸ் கிடையாது. அப்ப அந்த சைனாக்கார பொண்ணு இருக்கிறாள் அவ எதையோ கிறுக்கிட்டு இருப்பாளா. மைக்கேல் தான் அவ ரொம்ப நேரமே இப்படிதான் ஏதாவது கிறுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு எதுவும் படிக்க தெரியல உனக்கு இது படிக்க தெரியுமான்னு ஹீரோ கிட்ட கேட்க சொன்னா. நம்ம ஹீரோ அந்த சைனாக்கார பொண்ணுகிட்ட ஏ பாப்பா இது என்ன மொழின்னு சொல்லி அவகிட்ட பேச முயற்சி பண்ணா அவ திருப்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறா. உடனே அந்த ஷாரனுங்கிற பொண்ணுதான் அவ பேச மாட்டேங்கிறா, லைக் அவளுக்கு பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல அவளுக்கு இங்கிலீஷும் தெரியாது. அதனால நீ என்ன சொன்னாலுமே அவளால் அதை புரிஞ்சுக்க முடியாது. இருந்த போதிலும் நம்ம எல்லாரையும் அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ பண்றது எல்லாமே அப்படிதான் தெரியுது. நாம எல்லாருமே எந்திரிச்சு வரக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு வரக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ள அவ தான் இருந்தா. சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேரியரா இருக்கு. ஆனா அப்ப அந்த மைக்கேலுங்கிறவங்க அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இங்க பாரு நீ வேற நாங்க வேற என்னானாலும் உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவும் ஈகோக்கு சலச்சவன் இல்ல போல நீ மட்டுமாடா நானும் தாண்டா உங்க யாரையும் நம்ப மாட்டேன், முதல்ல இந்த வீட்டுல என்ன இருக்குதா சுத்தி கித்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. அந்த ஷாரனுங்கிற பொண்ணு ஏதோ ஒரு கதவு நிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு பெட்ரூம்குள்ள நம்ம மைக்கேலுங்கிறவன் போயிருப்பானா. அப்போ அந்த சைனாக்கார பொண்ணு வந்துட்டு மைக்கேலோட ஸ்லீவ்ஸ விலக்கி அவனோட கையில அடிபட்டு இருக்க மாதிரி தெரியுமா அதே மாதிரி அவளோட கையிலயும் இருக்கும். சோ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் பாரு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கவே இவனும் சரி நமக்கு என்ன நடந்துச்சு கமான் சொல்லுன்னு கேட்க அவ எங்கத்தான் சொல்ல போற. அதுவே நம்ம ஹீரோவும் அந்த நேத்தனுங்கிற பையனும் அந்த வீட்டுல ஏதோ கிராசரில நிறைய வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல ஏதோ ஒரு டேட் மார்க் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுமா. உடனே அந்த சைனாக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து நீதான் இதை மார்க் பண்ணி அப்படின்னு கேட்டா ஆமா நான் தான் சொல்லுவா. இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும் போது அவ சம்திங் ஏதோ சைகைலாம் சொல்றா. இருந்தாலும் இவங்க யாருக்கும் புரியல. அப்ப அந்த மைக்கேல் எல்லாரையும் கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல ஏகப்பட்ட கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மைக்கேலுங்கிறவன் சும்மா கன்னை எடுத்து லோட் பண்ணுவானா. அந்த ஸ்டைலே வச்சு பார்த்தோன்னே ஒருவேளை நான் ஒரு போலீஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஹீரோ அதான் இவ்வளவு கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து லோட் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில போய் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாமான்னு கேட்டா நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் அந்த லூகாஸ் அதுக்கு எதிராக பேசுவானே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது.
இது எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு நம்ம இங்கேயே சேஃபா இருக்கலாம்னு சொல்லுவான், டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் ஷாரன் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவனோட கையில அடிபட்டு இருந்திருக்கும்ல, இதுக்கு ஆக்சுவலி தேவையான மருந்தெல்லாம் எதுவும் இல்ல, இந்த மருந்து ஏதோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி இருக்குது, ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கன்னு கொடுத்துட்டு அவ போயிடுற. அந்த மருந்தை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே என் பேர் என்னன்னு யோசிக்க அவனுக்கு சம்திங் ஏதோ மெமரிலாம் ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்கவும் போகிறான். முடிஞ்ச அளவுக்கு அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவன் ரீகால் பண்றதுக்காக முயற்சி பண்ண எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ அந்த சைனா கறி பொண்ணு இருக்கிறாள், அவ பாட்டுக்கு எங்கேயோ வெளியில போக ஆரம்பிச்சிருவாளா. பின்னாடியே லூகாஸ் மைக்கெல்லாம் வருவாங்க வீடு வரைக்கும். ஆனா வாசலுக்கு மேல தாண்ட மாட்டாங்க. அவளை போய் தேடலாமா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த லூகாஸ் அதுக்கப்புறம் ஷாரன் சொல்லி இவங்க 3 பேர் தான் தேடி வந்துருப்பாங்களா. வானத்துல பார்த்தா வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே வந்து லைக் அவ்வளோ பெருசா இருக்கும். என்னடா இவ்வளோ பெருசா இருக்குன்னு யோசிச்சுட்டு அந்த சைனா கறியை தேடி வரும்போது அப்ப நம்ம ஹீரோக்கு சம்திங் ஏதோ டெட் பாடி எல்லாம் இழுத்துட்டு வர மாதிரியான மெமரிஸ்ல வர மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்காம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க அப்ப அங்க ஒரு மரத்துல இந்த ஃபென்ஸுக்கு யூஸ் பண்ற கம்பியில இருக்கும்ல, அதை வச்சு கட்டி எவனோ ஒருத்தனை சாகடிச்சிருந்திருக்காங்க. ஈவன் அந்த இடத்துல இன்னொரு பாடியும் இருக்கிறதா பாக்குறாங்களா. அது வீட்டுல நேத்தனும் மைக்கிளும் சும்மா அங்க இருக்கிற லைப்ரரியில என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மைக்கிள் அங்க இருக்கிற கன்ஸ் எல்லாத்தையும் சும்மா எடுத்து லோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இந்த கன்ஸை பயங்கர ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. இருந்தாலும் அவனோட மைண்ட் கம்ப்ளீட் பிளாங்கா இருக்குதுன்னு சொல்லுவானா. அப்போ அந்த நேத்தன் இருக்கிறான்ல, அவன் சும்மா அங்க ரேக்ல என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது எல்லாமே அவனுக்கு புரியுது என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு. ஈவன் ஒரு புக்கை சும்மா எடுத்து படிச்சு பார்த்தா அது பிரெஞ்சு லாங்குவேஜ்னு கூட அவனுக்கு தெரியுது. ஒருவேளை இந்த வீடே என்னோடதான் இருக்குமோன்னு அவன் யோசிக்க இவங்க 3 பேரும் அந்த சைனாக்கார லேடியை தேடி வந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தா அந்த சைனாக்கார பொண்ணு ஏதோ ஜாம்பி மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு கிளவியா என்ன ஏதுன்னே தெரியல அதுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருப்பாளாம். இவங்களெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஜாம்பி மாதிரி இருக்கிற உருவம் அப்படியே போய் ஓடி ஒளிஞ்சுக்கும். இருந்தாலும் சடனா இவங்களை அட்டாக் பண்றதுக்காகவும் பாயும் போது நம்ம ஹீரோ தான் கண்ணை மூஞ்சிலே வச்சு அடிச்சு படுக்க போடுறான். அப்போ லூகாஸ் அங்க கார்னர்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத கவனிக்கிறான். ரைட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு சொல்லி யாரோ மானிட்டர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் அந்த மானிட்டரிங் சென்டரை நம்ம போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் பாத்துக்கலான்னு எல்லாரும் தூங்குறதுக்காக போயிடுறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அவன் கையில ஏகப்பட்ட சாவி இருந்திருக்கும்ல, அதை வச்சு அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு டோரை மட்டும் தான் ஓபன் பண்ண முடியல. அதை நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது நேத்தனும் பின்னாடியே நின்னுக்கிட்டு வேற லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தை சொல்லுவானா. என்னடா சொல்றேன்னு ஹீரோ கேட்டா இது இட்டாலியன்பா, இட்டாலியன்ல ஒரு வார்த்தை, ஒருத்தன் நிறைய சாவிகளை வச்சிருந்திருக்கானா, அந்த ஆள் நிறைய கதைகளை ஒழிச்சு வச்சிருந்திருப்பான ஒரு அர்த்தம். அண்ட் சும்மா தான் சொன்னேன் எனக்கு இட்டாலியன் தெரியும் அப்படிங்கறதே எனக்கு இப்படிதான் தெரியுதுன்ட்டு அவனுக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி அவன் அப்படியே சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு லாங்குவேஜ் பேச அந்த லாங்குவேஜ் நம்ம ஹீரோக்கும் புரியுது. ஸோ நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் லாத்தின் தெரியும் போல. சரி ரொம்ப நேரமா முயற்சி பண்ற, கதவை நீக்க முடியல, எப்படியும் நாளைக்கு காலையில வந்தாலும் கதவு இங்க தான் இருக்கும், அதனால அப்புறம் பாத்துக்கலான்னு அந்த நேத்தன் ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில இந்த வீட்டை சுத்தி என்னதான் இருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்காக தயாராகிறாங்க. ஆனா அந்த மைக்கிலையும் அந்த சைனாக்கார பொண்ணையும் இங்கே விட்டுட்டு போற மாதிரி இருந்தாலும் அந்த மைக்கில் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லையா. நான் நல்லா ஷூட் பண்ண உண்டான்னு சும்மா ஒரு கப்பை தூக்கி போட்டு அதை கரெக்டா ஷூட் பண்ணாலுமே நம்ம லூகாஸ் மைக்கோட புடனி மேலேயே ஒன்னு போட்டுட்டு அதை நல்லா ஷூட் பண்றீல, இங்கே இருந்து வீட்டை நல்லா பாத்துக்கிடான்ட்டு மத்த 4 பேரும் காட்டுக்குள்ள கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது அங்கேயுமே இந்த மரத்துல சில டெட் பாடி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் கடந்து போறாங்களா. வீட்டுல மைக்கிலும் இந்த சைனாக்காரிகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒருவேளை நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமோ, இல்லைன்னா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல என் லவ்வர் எதா இருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்போ காட்டுக்குள்ள யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்கும். உடனே இந்த மைக்கிள் அந்த சைனாக்கார பொண்ணை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு அது என்னன்னு செக் பண்றதுக்காக கண்ணை எடுத்துட்டு போறான். அப்படி போன இடத்துல அங்க ஏதோ ஒரு பைத்தியக்கார மாதிரியான ஒருத்தன் இந்த கம்பி வேலையெல்லாம் இருக்கும்ல அதுல பயங்கரமா மாட்டி சிக்கி அப்படியே கை கால் எல்லாமே அறுத்துக்கிட்டு இருக்கும். உதவி பண்ணுன்னு சொல்லி நம்ம மைக்கில பார்த்து அவன் அழுதுகிட்டே இருக்க சரி சரி உதவி பண்றேன்னு மைக்கிலும் அவன் கிட்ட போய் கால்ல இருந்து அது எல்லாத்தையுமே அந்த எல்லா கம்பியும் அவிழ்க்கிறதுக்காக முயற்சி பண்ண மைக்கிள் கிட்ட வந்தோடனே அவள் நேரம் அழுதுகிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு கம்பியை வச்சு மைக்கிளோட கழுத்தை போட்டு இருக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து கையில ஒரு கட்டையை எடுத்து அப்படியே மைக்கிளோட கழுத்துலயே போட்டு குத்துன்னு குத்துனவனும் திருப்பி பார்த்தா யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சிரிச்சிட்டு இருந்தவன் திருப்பி ஆள ஆரம்பிக்க அதுவே இவங்க 4 பேரும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஏதோ ஒரு வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த நேத்தன் சும்மா அங்க காட்டுக்குள்ள கல்ல விட்டு எறிஞ்சிட்டு இருப்பானா. அப்போ அந்த கல்லு ஏதோ தகரத்துல விழுந்த மாதிரியான சத்தம் கேட்கும். என்னவா இருக்கும்னு அங்க காட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய விறகு எல்லாத்தையும் போட்டு குமிச்சு வச்ச மாதிரி தெரியும். அதுக்குள்ள கண்ணை வச்சு தட்டி பார்க்க உள்ள மறுபடியும் தகர சத்தம். அந்த விறகு எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க. அப்புறம் தான் அந்த இடத்துல ஏதோ கார்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே கீஸ் இருந்திருக்கும்ல, அந்த சாவியை இந்த கார்ல போட்டு பார்க்க ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு கார் ஸ்டார்ட் ஆகல, அதுல ஃபியூல் இல்ல போல.
இப்போ ஹீரோவும் அதான் கார் கிடைச்சிருக்குல்ல, அப்படின்னா இதை வச்சுட்டு வெளியில போய் வேற ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணலான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த லூகாஸ் இல்ல உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்கிற ஒரு குரூப் போட்டோ எடுத்து காட்டுவான். அந்த குரூப் போட்டோல நம்ம ஹீரோவை தவிர மத்த எல்லாரும் இருப்பாங்க, அப்படின்னா நீ எங்கெல்லாம் ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லும்போது மேபி இந்த போட்டோவை எடுத்ததே நானா இருப்பனோன்னு ஹீரோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்க அதுக்கு மேல அந்த லூகாஸால பேச முடியல. இருந்தாலும் இந்த காரை எடுத்துட்டு வெளியில என்னன்னு போய் செக் பண்ணலாம் முடியாது, ஏன்னா எங்கேயாவது பாதியிலே ஃபியூல் காலியாய் பாதியில நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. முதல்ல நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம் என்னன்னு அவன் இறங்கி ரோடு ஏறி வந்து நிக்க அப்ப அவங்கள பாக்குறதுக்காக அந்த சைனாக்காரி வேகமா ஓடி வந்துருப்பாளா. சோ அவளை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் குத்துயிரும் குலவுயிருமா கிடப்பானா. அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஷேரன் ஆர்டிபிஷியல் பிரீத்திங்லாம் கொடுக்குறாங்க, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. மைக்கேல் அங்கேயே இறந்து போக கடுப்புல நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல அவனை கன்னாலேயே ஷூட் பண்றானா. அவனை ஷூட் பண்ணும்போது திருப்பியும் ஏதோ ஒரு பாடியை இழுத்துட்டு போற மாதிரியான மெமரி நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மைக்கேல் இறந்து போயிட்டான்னு சொல்லி மத்த எல்லாத்த விடவுமே அந்த சைனாக்கார பொண்ணு தான் பயங்கரமா வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஷேரனும் அங்க இருக்கிற ஒரு கார் ஒன்று எடுத்துட்டு சரி இங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறதுக்காக போறாங்களா. அப்படி போகும்போது அங்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்க யாராவது இருப்பாங்களான்னு போகும்போது அப்ப அந்த பில்டிங்க்கு வெளியில காம்பவுண்ட் இருக்கும்ல, அந்த செவுத்துல 18 அப்படின்னு சொல்லி ஏதோ எழுதி இருந்திருக்காங்க, அதையும் கவனிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அப்ப கண்ணாடியில ஷேரன் அவங்களோட முகத்தை பார்க்க பின்னாடி ஏதோ ஒரு குட்டி பையன் ஓடுற மாதிரி தெரியும். இங்க ஏதோ ஒரு குட்டி பையன் இருந்தான்னு ரெண்டு பேரும் அந்த குட்டி பையனை தேட ஆரம்பிக்க, ஆனா அப்போ அந்த இடத்துல ஒரு இரும்பு கேட் ஒன்று இருக்குமா, அதை செயின் எல்லாம் போட்டு ஒரு பூட்டு போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அந்த கதவோட சந்து வழியா யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது அந்த குட்டி பையன் அங்கதான் இருப்பானா. குட்டி பையா எதுக்கு ஓடுற, வந்து கதவை நீக்க ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டா பதில் சொல்ல சரின்னு நம்ம ஹீரோனோட ஃபேஸ் காமிச்சு அட்லீஸ்ட் இவளையாவது உனக்கு ஞாபகம் இருக்காடான்னு கேட்டா ஜோவா நீங்க நீ இருக்காதா இங்க இருந்து ஓடி போயிடுறான்னு சொல்லும் போது என்னது என் பேரு ஜோவானா அப்படின்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, கதவு நீக்கிற தம்பின்னு அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் அந்த சைனாக்கார பொண்ணு லூகாஸ் நேத்தன்னு சொல்லி 3 பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. ஆனா லூகாஸுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்கும். அவனுக்கும் தன்னோட பழைய விஷயங்கள்ல ஞாபகம் வர மாதிரி இருக்க. அந்த பழைய விஷயத்துல இந்த சைனாக்கார பொண்ணு ஒருத்தியா இருப்பாளாம். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு அப்படின்னு இந்த லூகாஸ் சொல்லிட்டே இருக்க. அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடுங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஹீரோ அந்த டோரை விட்டு போக மாட்டேங்கிறான், அங்கேயே தான் நிக்கிறான்னு சொல்லி அந்த குட்டி பையன் உள்ள இருந்து ஏதோ நாயெல்லாம் அழுத்து விட்டுருவான் போல. அந்த நாய் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ என்னடா கதவு நிக்க மாட்டேங்கிறியாடான்னு அந்த செயினை போட்டு தட்டிட்டே இருந்தவனும் ஒரு பாயிண்ட்ல கன்னை வச்சுலாம் ஃபயர் பண்ண ஆரம்பிப்பான். ஷேரனும் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவன் போட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே ஷேரன் அவனை காம் டவுன் பண்ணிட்டு டே அது ஒரு சின்ன பையன்டா, குழந்தைடா, குழந்தையா இருந்துட்டு போறான், இருந்தாலும் அவனுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோவும் கத்திக்கிட்டே இருக்க. அப்பதான் அந்த பொண்ணு அவனோட முகத்துல கை வச்சு காம் டவுன் பண்ணும்போது இந்த ஷேரனை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஹீரோ பையனுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுவே லூகாஸ் இங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான்ல, அப்ப நேத்தன் அந்த சைனாக்கார பொண்ணுகிட்ட சைகையில ஆமா இந்த கையில வந்து ஏதோ கட்டு போட்ட மாதிரியும் ஏதோ ஒத்த கண்ணோட வித்தியாசமா இருக்கிற ஒரு லேடிக்கு நீ சோறு ஊட்டிட்டு இருந்தியாமா, அவங்கள கூட்டிட்டு போய் எனக்கு காட்டுறியான்னு சொல்ல சரின்னு அந்த சைனாக்காரையும் கூட்டிட்டு வராளா. அண்ணா அப்படி அந்த இடத்துக்கு வரும்போது நேத்தனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடம் எனக்கு தெரியுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா அங்க அந்த ஒரு லேடியை பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அதை காணும். அப்போ நேத்தனுக்கு அங்க ஏதோ சில வழிகள்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க இல்ல போகாதன்னு அந்த சைனாக்கார பொண்ணு அவனை தடுக்க பார்த்தாலும் இல்ல நான் கண்டிப்பா போறேன் நீ வீட்டுக்கு போன்ட்டு அந்த நேத்தன் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரியும் இந்த வழியா போ கரெக்டான வழிதாங்கிற மாதிரி அவன் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டு இருக்கவே கொஞ்ச தூரம் நடந்து வந்தவன் அங்க ஒரு கிராமம் இருக்கிறத பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல, ஆனா அங்கேயும் நிறைய டெட் பாடி தான் இருக்கும். அப்போ கீழே ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அவன் போட்ட உடனே அவனுக்கு ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்கும். அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்க. இங்க அந்த சைனாக்கார பொண்ணு வீட்டுக்கு வருவாளா, பார்த்தா நம்ம லூகாஸ் அப்படியே எந்திரிச்சு பேய் மாதிரி உட்காந்துருப்பான். அவ உட்காந்துருக்க தோனியை பார்த்து பயந்து போன அந்த சைனாக்கார பொண்ணு நேரா மாடிக்கு போயிடுறாள. அவளை பின்னாடியே தேடிட்டு இவனும் வருவான். கமான் நான் காயப்படுத்த மாட்டேன், நீ என்னோட மெமரியில இருக்கிற, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எனக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டே வந்தாலும் அந்த சைனாக்கார பொண்ணு பயந்து போனவ அந்த வீட்டோட அட்டிக்கு ஒண்ணு இருக்கும், அங்க போய் அப்படியே ஓரமா உட்காந்துக்குவான். ஏன் வேணை பார்த்து ஓடுறான்னு ஒன்னும் புரியாம லூகாஸ் வெளியில வரும்போது அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத கவனிக்கிறானா. இவனும் டார்ச் அடிச்சுட்டு உள்ள போனா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள பார்த்தா இந்த சர்ஜிக்கல் நைஃப் அப்புறம் ஏதோ ரிசர்ச் பண்ற ஒரு இடம் மாதிரி இருக்குது. நிறைய பிரெயின் எல்லாம் வந்து தனித்தனியா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அங்க ஒரு லேப்டாப் இருக்கு, அதை ஓபன் பண்ணாலே இங்க இருக்கிற எல்லா இடத்துல சிசிடிவி எல்லாம் செட் பண்ணிருந்தாங்கல்ல, அதை இங்க இருந்தா மானிட்டர் பண்றாங்க போல. இங்க நேத்தன் ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருப்பான்ல, அந்த இடத்துல இந்த பிரிசன் மாதிரி நிறைய இருக்கும், கம்பியெல்லாம் வச்சு அங்க யாரையோ பிடிச்ச மாதிரி நிறைய ரத்த கரையெல்லாம் இருக்கு. அப்படி இன்னொரு டோர் நீக்கும் போது அங்க ஒரு லேடி அவங்களோட குழந்தைய வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்களாம். அவங்க கிட்ட நேத்தன் பேசுறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க தன்னோட குழந்தைய
குழந்தைய இறந்து போயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே கீழே பொறுமையா வச்சுட்டு டக்குன்னு நேத்தனை அட்டாக் பண்ண பார்க்கும்போது நல்ல வேலை அந்த பிரிசன் மாதிரி இருக்கிற அந்த கூண்டை வந்து லாக் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துடுறான். ஆனா அப்படி வெளியில வந்தவனை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வர இவனும் கையில இருக்கிற கன்னை அப்படியே டார்கெட் பண்ணிட்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறான். இங்க லூகாஸ் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடியோ கேமராவை செக் பண்ணியிருந்திருப்பானா அதுல ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இந்த பேஸ்மெண்ட்ல ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் அந்த ரிசர்ச்ல இந்த சைனாக்கார பொண்ணு இருக்கிறாள் அவளோட பாடியும் இருந்திருக்கும். ஈவன் நம்ம லூகாஸ் இருக்கிறான்ல அவனையும் வச்சுட்டு தான் அந்த ஒரு ரிசர்ச்சையே பண்ணியிருந்திருப்பான். இந்த டெஸ்ட்ல ஓரளவுக்கு நான் சக்சஸா பார்த்துருக்கேன். இருந்தாலும் இதுல 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்னு ஒரு பாடி எப்பவுமே ரொம்ப நேரம் அதிகமா ரெஸ்ட் எடுக்குது, ரெஸ்ட்லயே இருக்குது, எந்திரிக்காம. அப்படியே எந்திரிச்சாலும் அந்த டெஸ்ட் சப்ஜெக்டோட மெமரிங்கிறது பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான். இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம லூகாஸுக்கு செம்ம காண்டாயிரும். இங்க நம்ம ஹீரோவும் ஷேரனும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்களா, அப்போ ஹீரோ தனக்கு ஷேரனை இதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியான உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லும்போது ஷேரனும் கமோன் எனக்கும் அப்படிதான் இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இவங்க வந்த வழியில தான் வந்துகிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு மரத்தை வெட்டி போட்ட மாதிரி தெரியுமா. எவன்டா அவன் மரத்தை இப்போ வெட்டி போட்டது, யாராவது இருப்பாங்களான்னு யோசிச்சுட்டு காட்டுக்குள்ள போனா ஆமா அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா. அவங்க கிட்ட ஹீரோ பேசலான்னு இருக்கும்போது ஷேரன் வேணாம்ப்பா பார்த்தாலே கொஞ்சம் டேஞ்சரா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு வார்ன் பண்ணுவா. இருந்தாலும் அவன் கூப்பிட அவனுங்க நம்ம ஹீரோவையும் ஷேரனையும் பார்த்தோன்னே மரவெட்டுற கோடாரி எடுத்துட்டு வேகமா துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஆத்தாடி ஆத்தி கூப்பிட்டது ஒரு பிரச்சனையாடன்னு சொல்லி வேகமா கார் எடுக்க முயற்சி பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல. இறக்கத்துலதான் நிக்குதுன்னு நம்ம ஹீரோவும் அப்படியே முன்னாடில இருந்து காரை பின்னாடியாக தள்ள கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவனுங்க யாரும் வெட்டுறதுக்கு துரத்துல என்னடா ஆச்சுன்னு ஒன்னும் புரியாம குழம்பி இருக்கும் போது அப்ப அங்க மரத்துக்கு மேல 2 பாடி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்ப காட்டுக்குள்ள இவ்வளவு பாடிய மரத்துல அங்கங்க கட்டி வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆளுங்க துரத்தக்கூடாதானா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு ஷேரனும் ஹீரோவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம லூகாஸ் கன்னை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக வந்து நிக்கிறான். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஷேரனும் என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அப்பதான் லூகாஸ் சொல்றான் இவன் தான் இந்த மர்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவன், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு. அவன் அப்படி அதை சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வந்துருது. ஏன்னா அவனுக்கு அடிக்கடி மெமரி ஃபிளாஷ் ஆயிருக்கும்ல, யாரையோ அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி. மேபி நம்ம தான் கெட்டவனா இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்க ஷேரனுக்கும் நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துடும். அதனால அந்த வீடியோ டேப்பை வாங்கி பார்க்கும்போது அவளுக்கு மனசே இல்ல, அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பா. உடனே லூகாஸ் ஒரு கன்னை எடுத்து நம்ம ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சு அவனை தரத்தன்னு இழுத்து கொண்டு வந்து அந்த குழியில ஆரம்பத்துல ஏகப்பட்ட டெட் பாடி எல்லாம் கடந்துச்சுல, மரியாதையா நீயே உள்ள போயிருன்னு சொல்லி அவன் கண்ணை வச்சு மிரட்டும் போது வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவே உள்ள குதிச்சிடறான். அப்படி உள்ள குதிச்ச ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாடிஸையே பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அதுல ஒரு டெட் பாடியில வந்து இந்த டாட்டூ எல்லாம் போட்ட மாதிரி தெரியுமா. அதை பார்த்த உடனே மேபி இந்த டெட் பாடிங்கிறது அது நேத்தனோட ஒய்ஃபா இருக்குமான்னு சொல்லிட்டு அவனோட மெமரி எல்லாம் உனக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இப்போதைக்கு வீட்டுல அந்த சைனாக்கார பொண்ணு ஷேரன் லூகாஸ் மட்டும்தான் இருப்பாங்களா. அண்ட் லூகாஸ் பார்த்தா ஒரு மாதிரி பயங்கர பதட்டத்துல அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது, சும்மாவே இருக்க முடியல. அவனால கிட்ட வந்து அந்த ஷேரனோட கழுத்தை நெரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டு அப்படியே அந்த சைனாக்கார பொண்ணுகிட்ட போய் அவளை பிடிச்சி கொள்றதுக்காக முயற்சி பண்ண உடனே ஷேரன் தான் ஒரு கன்னை எடுத்து மிரட்டும் போது லூகாஸ் அப்படியே வீட்டை விட்டு ஓடியே போயிடுவான். அவனுக்கும் என்ன நடக்குன்னு தெரியல. இங்க ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பள்ளத்துல உட்காந்துருக்க அப்போ அந்த சைனாக்கார பொண்ணு இருக்கிறாள் அவதான் திருப்பி கயிறை போட்டு மேலே ஏற்றி விடுறா. வெளியில வந்த உடனே இந்த சைனாக்கார பொண்ணு தரையில 18 அப்படின்னு எழுதி காட்ட சரி 18ங்கிறது புரியுது, இருந்தாலும் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு நேரம் அந்த பில்டிங்ல ஒரு சின்ன பையன் இருந்தான்ல அவனை பாக்குறதுக்காக போக அதுவே ஷேரன் அந்த பேஸ்மெண்ட்ல ஹீரோ சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல அதையெல்லாம் போய் செக் பண்ணும்போது அங்க சில புக்ஸ் இந்த மூளை சம்பந்தப்பட்ட புக் எல்லாம் இருக்கிறத கவனிக்கிறான். நம்ம ஹீரோ இந்த மூளை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. அந்த குட்டி பையனை தேடி பில்டிங்க்கு வந்திருப்பான்ல இந்த தடவை அந்த டோர் நீக்கி இருந்திருக்கும். உள்ள போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். சோ அங்க கூண்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு நபரை அந்த குட்டி பையன் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் போல. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு டப்பா ஒண்ணு கொடுத்துட்டு இத 18ஆம் தேதிக்குள்ள கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பும் கொடுத்துருப்பான். ஒன்னும் புரியாம நம்ம ஹீரோ அங்க வேற ஏதாவது கிடைக்குமான்னு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்க அப்போ அங்க ஒரு மேப் ஒண்ணு இருக்கிறத பாக்குறான். ஆனா அந்த மேப்பை பார்த்த உடனே அவன் யாருக்கிட்டயோ எதையோ கொண்டு போய் டெலிவரி பண்ண சொல்லி இருந்திருப்பான்ல அந்த மெமரியும் அப்படியே அவனுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த மேப்பை தான் காமிச்சேன், இதுலதான் ஏதோ ஒரு ரூட்டை காமிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அப்போ அவங்க யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கான். இவனும் கண்ணை எடுத்துட்டு மெதுவா போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த லேடி வந்து லைக் எதையோ வைரஸால பாதிக்கப்பட்ட மாதிரியும் அவங்களோட பிஹேவியரே பயங்கர அக்ரெசிவா இருக்குமா. வேற வழி இல்லாம அந்த லேடியை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்படி வரும்போது அங்க வழியில ஒரு கார் இருக்கும். அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு லேடி கத்திக்கிட்டு இருக்க என்னன்னு செக் பண்றதுக்காக கிட்ட வந்தா அப்போ ஒரு வயசான லேடி ஒருத்தங்க வந்துட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்லி தள்ளி நிக்க சொல்றாங்க. ஃபைன் ஃபைன் உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லைக் அப்படியே காருக்குள்ள யார் தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா
அந்த பில்டிங்குள்ள நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு குட்டி பையன் போய் ஒளிஞ்சிருந்திருப்பான்ல, அவன் அந்த காருக்குள்ள இருப்பான். கூடவே அந்த வைரஸால அஃபெக்ட் ஆன ஒரு லேடியுமே இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அந்த வயசான அம்மா அங்கிருந்து கார் எடுத்துட்டு போக, ஆனா அப்போ அங்க இன்னொரு காரும் ஆக்சிடென்ட் ஆகி நின்ன மாதிரி தெரியும். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு டப்பா ஒண்ணு வெளில விழுந்திருக்க, இதே மாதிரியான ஒரு டப்பாவை தான் அவன் வேற யாருக்கிட்டயே கொடுத்து கொண்டு போய் 18ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருக்க சொல்லியிருந்திருப்பான். அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாவுமே மெடிசன். அப்பதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவன் ஏதோ இந்த மூளை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருந்திருக்கான். அந்த ரிசர்ச்ல அவன் தயாரிச்ச மருந்தை தான் கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்திருக்கான். காருக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணும்போது அவன் கொடுத்த அந்த மேப் இருக்கும். கூடவே ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவன் தெரிஞ்சுக்கிறான். ஓகே, நம்ம ஒரு டாக்டரா, பிளஸ் ஒரு போட்டோவும் இருக்கும். அது நம்ம ஷேரனும் ஹீரோவும் எடுத்துக்கிட்டதா இருக்கும். ஸோ ஹீரோவும் ஷேரனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல. அப்ப அங்க வேகமா யாரோ கார்ல வந்து நம்ம ஹீரோ மேல மோதறதுக்காக முயற்சி பண்றாங்க. அது லூகாஸ் தான். ஆனா லூகாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறான். அந்த லூகாஸோட முகத்தை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா லூகாஸ் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருந்திருக்கான். அவனுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் இருந்திருக்கேன். நான் ஒரு டாக்டர், அதுக்கான மெடிசனை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு வேகமா போய் அந்த டப்பால இருக்கிற அந்த மெடிசனை கொண்டு வந்து லூகாஸுக்கு போடலான்னு இருந்தா, லூகாஸ் எதையும் பொருட்படுத்துற மாதிரியும் இல்ல. அந்த வைரஸால அஃபெக்ட் ஆயிருந்திருக்கான். பிளஸ் மெமரி லாஸ் வேற. டைரக்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுல மட்டுமே அவன் நிம்பு காட்டும் போது அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து லூகாஸோட தலையிலே ஹீரோ அடிச்சிடறானா. நம்ம அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் லூகாஸுக்கும் அப்பாடா இப்போதான் தலை வலிக்காம இருக்குது, நன்றி டாக்டர், இப்போதான் எனக்கு எல்லா மெமரியும் எனக்கு திருப்பி வருதுன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கும் மெமரிஸ்ல ஞாபகம் வருது. இந்த கிராமத்துல ஏதோ வைரஸ் வந்து பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கு போல. அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ, ஷேரன், அதுக்கப்புறம் அந்த மைக்கிள் அப்படிங்கிறவன், அப்புறம் இந்த நேத்தன், இவங்க 4 பேரும் இங்க வந்திருக்காங்க. இந்த மெமரிஸ் ஞாபகம் வந்தாலும் ஒரு பக்கம் அந்த லூகாஸ் பையன் இறந்து போயிருந்திருப்பான். நம்ம ஹீரோக்கும் எல்லா விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த நேத்தன் இருக்கிறான்ல, அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோவை தேடி வீட்டுக்கு வரும்போது அங்க ஷேரன் மட்டும்தான் இருப்பாளா. ஷேரனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு எப்படியோ எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோக்காக காத்திருக்கலான்னு பார்த்தேன். திடீர்னு அந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட இந்த வைரஸால அஃபெக்ட் ஆனவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு மெமரி ஞாபகம் வருது. இவன் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்ல, இதுல லைக் ஏற்கனவே வைரஸால அஃபெக்ட் ஆகி இறந்து போனவங்களோட பாடியில இருக்கிற பிரெயினை எடுத்து தான் எப்படி இது அவங்க மூளையை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த ஆளுங்களா இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு குழியில அவன் போட வரும்போது அப்பதான் மைக்கிளோட வீட்டுல நேத்தன், ஷேரன், லூகாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுல இந்த வைரஸால அஃபெக்ட் ஆனவங்க அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே நம்ம ஹீரோ தான் உடனே எல்லாரும் அந்த மெடிசனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானா. இவன் அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லயே இவன் ஒரு பாடியை இழுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த பாடி இவனை அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். அதனாலதான் இவனும் அப்படியே அந்த பிண குவியலுக்குள்ள விழுந்திருப்பான். ஆனா எங்க தன்னையே இது அஃபெக்ட் பண்ணிட போதும்னு சொல்லிட்டு கையில இருந்த ஒரு மெடிசனை எடுத்து அவன் கடிச்சிருக்கும்ல, அதே இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி அந்த வைரஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். ஆனா அதுல 2 சைடு எஃபெக்ட் இருக்கு. முதல் சைடு எஃபெக்ட் அந்த மாத்து மருந்தை எடுத்துக்கிட்டோன்னே கொஞ்ச நேரம் டெட் பாடி மாதிரி அப்படியே விழுந்துருவோம். 2வது சைடு எஃபெக்ட் கண் விழிச்சதுக்கு அப்புறம் பெருசா எந்த ஒரு மெமரியும் ஞாபகம் இருக்காது. நேத்தனும் ஷேரனும் வீட்டுல ஒளிஞ்சிருக்கும் போது வெளில இந்த இன்ஃபெக்ட் ஆனவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்களா. என்னதான் நேத்தன் கண்ணால் அவங்கள ஃபயர் பண்ணாலும் மேபி அவங்க வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு ஒரு நோட் புக்ல நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சோ அதனால சம்திங் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறாங்க. ஹீரோ பையனும் வேகமா காலையிலேயே ஆயிரும். லைக் கார்ல பெட்ரோல் இல்ல போல அப்படியே இறங்கி ஓடி வந்துகிட்டே இருப்பான். 18ஆம் தேதி அவங்க வரப்போறாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வரும்போது நேத்தனும் ஷேரனும் வீட்டுக்குள்ள தானே இருந்திருப்பாங்க. அப்ப வெளியில ஏதோ ஹெலிகாப்டர்ஸ்லாம் வர மாதிரியும் வெளியில இருந்த இன்ஃபெக்ட் ஆன ஆளுங்க எல்லாரையும் யாரோ ஷூட் பண்ணி சாகடிக்கிற மாதிரியான சத்தமும் கேக்குது. ஒருவேளை இன்னைக்கு தான் 18ஆம் தேதி அப்படின்னா மேபி நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்காக டீம் தான் வருதோன்ட்டு நேத்தன் வேகமா வெளியில போவானா. இத உள்ள இருந்து அந்த சைனாக்கார பொண்ணு பார்த்துட்டே தான் இருப்பான். யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போய் நிக்கும் போது முன்னாடி வந்து நின்ன ஆபீசர் அவனை ஷூட் பண்ணி அதே இடத்துல காலி பண்றாங்க. இத நம்ம ஷேரனும் சரி ஹீரோவும் சரி பார்த்துட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்களா. ரொம்ப டெட்லியான வைரஸ் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே காப்பாத்துறதும் ஒண்ணுதான், காப்பாத்தாம இருக்கிறதும் ஒண்ணுதாங்கிற மாதிரி தான் மிலிட்டரியோட ஆக்ஷன் இருக்கு. ஹீரோவும் ஷேரனும் அந்த ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது அப்போ ஒரு வைரஸால இன்ஃபெக்ட் ஆன ஒரு லேடி பின்னாடில இருந்து நம்ம ஷேரனை அட்டாக் பண்ண உடனே ஹீரோ கையில வச்சிருக்க கன்னை வச்சு அந்த லேடியை காலி பண்ணிட்டு, ஆனா சத்தம் கிட்ட உடனே பின்னாடி இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்களா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷேரனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஏகப்பட்ட பாடி எல்லாத்தையும் அந்த ஒரு குழியில போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதுக்குள்ளேயே 2 பேரும் சேஃபா கீழே இறங்கி நீ வேற வழி இல்ல ஆபீசர்ஸ் வந்து பார்த்தா நம்ம இறந்த மாதிரி இருக்கணும்னு அந்த வைரஸுக்கான மாத்து மருந்தை எடுத்து வச்சிருந்திருப்பான் போல. அதை ஷேரனுக்கும் போட்டுட்டு நம்ம ஹீரோவும் அதை போட்டுக்கிறான். அவ்வளவுதான். ஆபீசர்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாமே டெட் பாடிங்க மாதிரி தான் தெரியும்.
அவங்களும் அங்க பக்கத்துல நிறைய பேரை மர்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து அதே குழியில தான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த குட்டி பையன் ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான்ல, அவனையும் கொண்டாந்து போடுறாங்க. அவனும் எஸ்கேப் ஆகல போல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஹீரோ கண் விழிக்கிறான். அவனுக்கு ஆரம்பத்துல எப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாம இருந்ததோ அதே மாதிரிதான் உப்பவும். இதை பார்த்தா ஹீரோக்கு ஞாபகம் வரும்னு சொல்லி ஷேர்னு ஒரு லெட்டர் எழுதியிருப்பால, அந்த பேப்பரையுமே ஹீரோட்ட கொடுத்து வந்துருப்பாளா. ஆனா திருப்பி கண் விழிச்ச நம்ம ஹீரோவோட கையில அந்த பேப்பர் நிக்கல. அது பாட்டுக்கு அந்த பொணத்தோட பொணமா இருந்துருச்சு. அவன் மதிக்கல. ஆரம்பத்துல எப்படி எதுவுமே தெரியாம யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனானோ அதே மாதிரி கத்துறான். மறுபடியும் அந்த சைனாக்கார பொண்ணுதான் ஒரு கயிறை போட்டு நம்ம ஹீரோவை மேல தூக்கி விடுறான். ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு கொஞ்ச தூரம் வந்து பார்த்தான். ஒரு பெரிய பள்ள மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல லைக் ஏகப்பட்ட பேரை கொன்னு குமிச்சு வச்சிருந்திருப்பாங்க ஆபீசர்ஸ். ஸோ பேசிக்கா மேட்டர் என்னன்னு பார்த்தா, இதோ ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது போல. அந்த வைரஸை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதங்காட்டி இந்த மிலிட்டரி எல்லாம் அனுப்பி அந்த வைரஸால யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கொலை பண்றாங்க. இப்படி இருக்கதான் நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிசர்ச் அவனு மேற்கொண்டிருந்திருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட ஒரு சப்ஜெக்டா தான் நம்ம சைனாக்கார பொண்ணும் அந்த லூகாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பையனும் இருந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோ குணப்படுத்தி இருந்திருக்கான். ஸோ அடுத்த தடவை ஒரு 18ஆம் தேதி வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க போறாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆகையால் மிலிட்டரிக்கு அவன் தயாரிச்ச சாம்பிளை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை அனுப்பி விட சொல்லியிருந்திருக்கான். இதை அனுப்பி விட்டேன்னா என்கிட்ட மருந்து இருக்குது, அதை வச்சு எல்லாரையும் குணப்படுத்திடலாம், சாகடிக்க வேண்டான்னு. ஆனா அந்த ஆள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரும் இறந்து போயிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு நடுவில் ஹீரோவும் வெளி உலகத்துக்கு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஃபெக்ட் ஆன நபரால கடிக்கப்பட்டு அவனும் மருந்து எடுத்திருந்திருப்பான். நேத்தனோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்த ஷாரனா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களும் கடிப்பட்டு அந்த மருந்து எடுத்திருந்திருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் மறந்துருப்பாங்க. அந்த சைனாக்கார பொண்ணுக்கு மட்டும்தான் என்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கன்வே பண்றதுக்கு அவளுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, இவங்களுக்கும் சைனீஸ் தெரியாது. ஆனா இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்து திருப்பி எந்திரிச்சிருந்திருக்கான். அந்த சைனாக்கார பொண்ணும் நல்லா தான் இருக்கிறான். ஸோ இவ ஏற்கனவே பாதிக்கப்பட்டவ, இவளை நான் குணப்படுத்தி இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இவளை ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா காமிச்சு இந்த வைரஸால அஃபெக்ட் ஆன மற்றவங்க எல்லாரையும் காப்பாற்றுவானா அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.